வணக்கம். நான் டாக்டர் தேவி சரவண்யா, பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவர். பெருசா பானை மாதிரி வச்சிருக்க தொப்பைய எப்படி குறைக்கிறதுன்றத பத்தி நான் சொல்றேன். 5 பல் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. நாட்டு வெள்ளைப்பூண்டு நெய்ல நல்லா லேசா வதக்கிட்டு அந்த 5 பல்ல தினசரி வெறும் வயித்துல காலையில எந்திரிச்சோன்னே சாப்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தொப்பை நல்லா குறைஞ்சிரும். 10-15 நாள்ல நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். தொடர்ச்சியா 6 மாசம் சாப்பிட்டு வாங்க. ஒண்ணுமே இல்லாம தொப்பை நல்லா குறைஞ்சு கண்டிப்பா 6 பேக்ஸ் வைக்கிற அளவுக்கு தொப்பை குறைஞ்சிரும். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ஆயிரக்கணக்கானோர் இந்த வெள்ளைப்பூண்டை நெய்ல வதக்குனதை சாப்பிட்டு நல்ல தொப்பையை குறைச்சு ஸ்லிம்மா இருக்காங்க. உங்களுக்கும் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. தொப்பை இல்லாம நல்லா ஸ்லிம்மா ஆயிருவீங்க. வணக்கம். நான் டாக்டர் தேவி சரவண்யா, பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவர். பெருசா பானை மாதிரி வச்சிருக்க தொப்பைய எப்படி குறைக்கிறதுன்றத பத்தி நான் சொல்றேன். 5 பல் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. நாட்டு வெள்ளைப்பூண்டு நெய்ல நல்லா லேசா வதக்கிட்டு அந்த 5 பல்ல தினசரி வெறும் வயித்துல காலையில எந்திரிச்சோன்னே சாப்பிட்டுட்டே வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தொப்பை நல்லா குறைஞ்சிரும். 10-15 நாள்ல நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். தொடர்ச்சியா 6 மாசம் சாப்பிட்டு வாங்க. ஒண்ணுமே இல்லாம தொப்பை நல்லா குறைஞ்சு கண்டிப்பா 6 பேக்ஸ் வைக்கிற அளவுக்கு தொப்பை குறைஞ்சிரும். என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ஆயிரக்கணக்கானோர் இந்த வெள்ளைப்பூண்டை நெய்ல வதக்குனதை சாப்பிட்டு நல்ல தொப்பையை குறைச்சு ஸ்லிம்மா இருக்காங்க. உங்களுக்கும் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா நீங்களும் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. தொப்பை இல்லாம நல்லா ஸ்லிம்மா ஆயிருவீங்க.